மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதி ஓரத்தில் புலாவினார்கள். அவள் நாளனுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அடுத்த வசனம், அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் ஜனங்கள் எல்லோருக்கும் அவன் ஆணையிட்டிருந்தான், கட்டளை பிறப்பித்திருந்தான். அந்த வேளையில்தான் லேவியின் குடும்பத்திலே லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தி கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்று அந்த பிள்ளை மிகவும் அழகுள்ளதாக கண்டு 3 மாதம் வரைக்கும் அதை ஒளித்து வைத்திருந்தாள். பிறகு ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வைத்து அந்த நாணல் பெட்டியை நதியிலே மிதக்க விட்டாள். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அந்த பெட்டியை பார்வோனின் குமாரத்தை காணும்படி செய்து பார்வோனின் குமாரத்தி அந்த பெட்டியில் உள்ள அந்த குழந்தையை பார்த்ததும் அவளுடைய கண்களிலே அந்த குழந்தைக்கு தயவு கிடைக்கவும் அந்த குழந்தையை எடுத்து வளர்த்த வேண்டும் என்று சொல்லி அவள் சித்தம் கொண்டாள், விருப்பமாயிருந்தாள். அதற்காக குழந்தைக்கு பால் கொடுக்கிற ஒருத்தியை தேடும்படி செய்த போது அந்த குழந்தையின் தாயையே அவர்கள் கொண்டு வந்து பால் கொடுக்க வைத்தார்கள். நீ எனக்காக இந்த பிள்ளையை வளர்த்து கொடு என்று சொல்லி அவளிடத்திலே ஒப்படைத்தார். எனக்கு அன்பான தேவச்சனமே, மோசே இந்த பூமியிலே தேவ சித்தத்தின்படியாக வெளிப்பட மோசே உயிரோடே காக்கப்படுவதற்கு ஆண்டவர் இந்த காரியங்களை அனுமதித்தார். ஆணையிட்ட பார்வனுடைய குமாரத்தின் கண்களிலேயே தயவு கிடைக்கும்படி செய்து அவளே அந்த குழந்தையை பெற்ற தாய்க்கு அந்த உரிமையை கொடுத்து அப்படி அந்த குழந்தை வளரும்படி தேவன் சித்தம் கொண்டார். ஆம், என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, தாயின் கருவிலே கருவுற்றிருக்கிற அந்த தாய் கூட குழந்தையை பார்க்க முடியாது. குழந்தையுடைய வளர்ச்சி என்னதென்று பார்க்க முடியாவிட்டாலும் அந்த கரு வளருகிற விதம், எப்படி எலும்புகள் உருவாகிறது, எப்படி நரம்புகள் உருவாகிறது, எப்படி தசைகள் உருவாகிறது என்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார், தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே, நம்மை குறித்தும் ஆண்டவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. தேவரீர் அனைத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்மை குறித்தும் ஆண்டவர் திட்டம் வைத்திருப்பார் என்று சொன்னார்.
ஒரு நோக்கம் வைத்திருப்பார் என்று சொன்னார். நிச்சயம் அந்த திட்டத்தின்படியாக காரியங்களை கற்று நடத்தி வைப்பார், முடித்து வைப்பார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம். ஆமென்.